சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மிகவும் அவசியம். இது நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். அது என்னென்ன என்பதை இங்கே படிப்படியாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துக்கோங்க. தமிழக ரேஷன் கடைகளில் விடுபட்ட பயனாளிகளின் விரல் ரேகை பதிவுகளை EKYC 100% நிறைவு செய்ய ஆகஸ்ட் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களின் விவரங்களையும் டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கும் பணிகளை அரசு தீவிரப்படுத்தி உள்ளது. இதில் மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 வழிகாட்டுதலின்படி முன்னுரிமை மற்றும் அந்தயோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் விரல் ரேகை அடிப்படையிலான EKYC சரிபார்ப்பு கடந்த 2023 அக்டோபர் முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது வரை தமிழகத்தில் 95.86 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ள சூழலில் விடுபட்ட மீதமுள்ள கார்டுதாரர்களையும் முழுமையாக இணையும் வகையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் ஒரு புதிய அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அது என்னவென்றால், ரேஷன் கடைகளில் விரல் ரேகை பதிவு செய்யாமல் விடுபட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் வசதிக்காக இந்த சிறப்பு முகாமானது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் முகாம் நடைபெறும் நாட்கள் ஆகஸ்ட் 8, 2025 அதாவது சனிக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 9, 2026 அதாவது ஞாயிற்றுக்கிழமை. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நேரம் பொறுத்தவரை 2 நாட்களும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இடைவிடாது இந்த முகாம்கள் செயல்படும். இடம் விடுபட்ட பயனாளிகள் தங்களுக்குரிய பகுதிக்குட்பட்ட நியாய விலை கடைகளுக்கு நேரடியாக சென்று தங்களின் விரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். அதே சமயம் இதில் 100% இலக்கை நோக்கி தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அதாவது தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 95.86% EKYC பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 4.14% பயனாளிகளையும் இந்த சிறப்பு முகாம்கள் மூலம் கண்டறிந்து ரேஷன் விநியோகத்தில் 100% வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதே கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் முதன்மை நோக்கமாகும். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் எந்தவித இடையூறும் இன்றி இந்த பதிவுகளை மேற்கொள்ள ஏதுவாக நியாய விலை கடை ஊழியர்களுக்கு பிரத்யேக வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டுள்ளது. சரி, விடுபட்ட அட்டைதாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு. அதாவது குடும்ப அட்டையில் பெயர் விடுபட்டிருந்தாலோ அல்லது ஆதார் விவரங்கள் இன்னும் சரியாக புதுப்பிக்காமல் இருந்தாலோ வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் இந்த மாநில அளவிலான சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி பொதுமக்கள் அனைவருமே தங்களது பயோமெட்ரிக் பதிவுகளை சரி செய்து கொள்ளுமாறு இந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் சிறப்பு முகாம்களை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் EKYCயை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் வருகிற நாட்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது மிகவும் பிரச்சனையாகிவிடும். ஆகையால் ரேஷன் EKYC செய்யாதவர்கள் உடனடியாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. இந்த முகாமில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு EKYCயை பதிவு செய்யுங்கள்.
இதன் மூலம் ரேஷன் பொருட்களின் விநியோகம் எவ்வித தடையுமின்றி தொடர்வது உறுதி செய்யப்படும். ஆகையால் பொதுமக்கள் அனைவருமே கவனமாக இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்திட்டு அவங்களும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அவங்களும் கைரேகை வைக்கலைன்னா கண்டிப்பாக போய் கைரேகையை வச்சிட சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அடுத்ததாவது பிஎம் கிசான் திட்டம் பொறுத்தவரை விவசாயிகளுக்கு இதுவரை ரூபாய் 4.47 லட்சம் கோடி நிதி உதவியானது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக நிதி சென்றடைவதால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றன. அந்த வகையில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டமானது நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நிதி ஆதாரமாகவும் வாழ்வாதார நம்பிக்கையாகவும் திகழ்ந்து வருவதாக மத்திய அரசு நாடாளுமன்ற மக்களவையில் தெரிவித்துள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மத்திய விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பித்த எழுத்துப்பூர்வ பதிலில் இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 23 தவணைகளில் 4.47 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி தகுதியுள்ள விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் முழு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இத்தொகை தலா 2000 வீதம் 3 சம தவணைகளாக பயனாளிகளின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு நேரடியாகவே அனுப்பப்படுகிறது. இதனால் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக நிதி சென்றடைவதால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றன. அந்த வகையில் நிதி ஆரோக்கிய மதிப்பீடு அலுவலகம் நடத்திய ஆய்வின்படி இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் 92% அதிகமான விவசாயிகள் இந்த தொகையை விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விவசாய உபகரணங்கள் வாங்குவதற்காகவே பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. தற்போதைய சூழலில் விவசாய செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் இத்தொகை அவர்களுக்கு உரிய நேரத்தில் பெரும் உதவியாக உள்ளது. இதனால் தகுதியுள்ள எந்த ஒரு விவசாயியும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக பல கட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு புதிய விவசாயிகளும் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். வெளிப்படைத்தன்மையை கொண்டு இந்த ஆதார் அடிப்படையிலான நேரடி பரிமாற்ற முறை விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதோடு நாட்டின் வேளாண் உற்பத்தி திறனையும் கணிசமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.